الرحمن الرحيم. عن أبي موسى الأشعري رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تعاهدوا القرآن ووالذي نفسي بيده هو أشد تفصيا من الإبل في عقلها متفق عليه. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமானவர்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கெட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் அனைவருக்கு வழங்கிடுவானாக. வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களுக்கு அல்லாஹ் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராஹத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் எல்லாம் வழங்கிடுவானாக. ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அதற்கு அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஆஹதுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை பேணுதலாக ஓதிவார்கள். குர்ஆனை பேணுதலாக ஓதிவார்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்து நகத் அஸது துஃபஸ்ஸியம் மினல் இப்லி ஃபி உக்லிஹா, அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகம் எப்படி காணாமல் போய்விடுமோ, தூரமாக ஆகிவிடுமோ, இல்லாமல் ஆகிவிடுமோ, அதே போல குர்ஆனும் பேணுதலாக ஓதாவிட்டால் உங்களை விட்டு காணாமல் ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவனா ஒரு ஆணை ஓதக்கூடியவர்கள் அதை பேணுதலாக ஓத வேண்டும் அப்படிங்கிறதா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க சின்ன வயசுல குர்ஆன் ஓதுனாங்க, ஆனா இப்போ ஓத தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர். ஏன்னா தொடர்ந்து ஓதலை அவங்க, அதனால அவங்களுக்கு ஓத தெரியல. அதே போல ஒரு ஆணை மனனம் பெற்றிருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தால்தான் அவருடைய உள்ளங்களில் அந்த மனனம் பெற்றக்கூடிய சூறாக்கள் எல்லாம் மனனமாக இருக்கும். மனனம் பெற்ற சூறாக்களை திரும்பவும் திரும்பவும் ஓதவில்லை என்றால் அதுவும் என அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை போலதான் காணாமல் ஆகிவிடும். அதனாலதான் கவனமாக ஓதுங்க, ஓதி வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்ஸமா லி அஹதிஹிம் அன் யகூல், உங்களிலே ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தை மோசமான வார்த்தை. என்ன மோசமான வார்த்தை? நசீது ஆயத்தின் கைத்த வ கைத்த, இந்த ஆயத்தெல்லாம் நான் மறந்து விட்டேன் என்று சொல்வது வார்த்தை மோசமான வார்த்தை. உங்கள் ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தை மோசமான வார்த்தை. அது என்ன வார்த்தை? இந்த ஆயத்தை நான் மறந்துட்டேன், இந்த ஆயத்தை நான் மறந்துட்டேன், இந்த சூறாவை மறந்துட்டேன், இந்த சூறாவை மறந்துட்டேன் சொல்றோம்ல, இந்த வார்த்தை மோசமான வார்த்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு வகையில மறந்து விடும் என்றால் அது சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை இப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் நுஸ்ஸிய, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்க. நான் மறந்து விட்டேன் என்று சொல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு நீங்கள் குர்ஆனை தொடர்ந்து அதை நினைவுபடுத்திக் கொண்டு ஓதிக்கொண்டே இருங்கள். மனநட்டதை நினைவுபடுத்தி தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்கள். ஃபஇன்னஹு அஷத்து தஃஸியன் மின சுதூரிர் ரிஜாலி மின நஅமி, மனிதனுடைய உள்ளங்களில் இருந்து அது விரைவாக வெளியாகிவிடும். ஒட்டகம் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலையும் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை என்ன பண்றாங்க, உதாரணமாக மேல ஹதீஸிலையும் சொன்னாங்க, இந்த ஹதீஸிலையும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸும் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி.
அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா மஸலு ஸாஹிபுல் குர்ஆன், குர்ஆனை உடையவர், குர்ஆனுடன் இருக்கக்கூடியவர், கமஸலி ஸாஹிபில் இப்ன் அல் முஅல்லகா, கட்டி போடப்பட்ட ஒட்டகத்தை உடையவரை போல. குர்ஆனை உடையவர், குர்ஆனை மரணம் பெற்றவர், தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர், அவர் எப்படிப்பட்டவர்? கட்டி போடப்பட்ட ஒட்டகத்தை உடையவரை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை தொடர்ந்து பேணுதலாக ஓதிக்கொண்டே வந்தால் அவரிடம் அது தங்கி இருக்கும். எப்படி ஒட்டகம் அதை கட்டி போட்டு அது பேணுதலாக வைத்திருந்தால் அது தன்னுடன் இருக்குமோ, அதே போல குர்ஆனையும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே கவனமாக இருந்தால் அது என்ன பண்ணும்? நம்மளுடன் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அவிழ்த்து விட்டால் அது சென்றுவிடும், ஓடிவிடும், அது காணாமல் போகிவிடும். அதே போல குர்ஆனும் ஓதாமல் விட்டுவிட்டோம் என்றால் அதை நம்ம விட்டு நம்ம மனசை விட்டு என்ன ஆயிடும்? காணாமல் ஓடிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸும் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதே போல ஜுந்து பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இக்ரஊ அல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள். மா இல்தஃபத் அலைஹி குலூபுக்கும், நீங்கள் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா ஒருமித்த கருத்துடன் நீங்கள் ஓதி வாருங்கள். ஒன்று சேர்ந்து 4 பேர் சேர்ந்து குர்ஆனை படிக்கிறீங்க, ஒன்னா சேர்ந்து ஓதுனீங்க, கற்றுக்கொள்றீங்க. அப்படி ஓதக்கூடிய சமயத்தில் ஒருமித்த கருத்துடன் உள்ளத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணுங்க? நீங்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இதா இஹ்தலஃபதும், உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வரும் என்றால் அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிருங்க. இவர் ஒரு கருத்து, அவர் ஒரு கருத்து, அவர் ஒரு கருத்து, கடைசியில் சண்டை பிரச்சனை இப்படி மாறிவிடும். அதனால கருத்து வேறுபாடுகள் குர்ஆனுடைய விஷயத்தில் ஏற்படும் என்றால் நீங்க என்ன பண்ணுங்க? அந்த இடத்தை காலி பண்ணிட்டு எந்திரித்து சென்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் நம் அனைவரையும்